இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நாகாஸ் அப்படின்ற ஒரு அம்மோனியன் வருகிறத பார்க்கிறோம். ஒரு அம்மோனியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பணிந்து போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு உம்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த துன்மார்க்கமான ராஜா என்ன சொல்றான்னா, நான் உங்களோட உடன்படிக்கை பண்றேன், ஆனா என்ன அந்த உடன்படிக்கை என்னன்னா, உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ராஜாங்க. ஒரு நாடு அவனுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு சொந்தமா வச்சிருக்கான். அதுக்கே அவனுக்கு இருக்கிற மேட்டிமையும் அகந்தையும் பாருங்க. நான் உன் வலது கண்ணை பிடுங்கி உனக்கு நிந்தை வர பண்ணுறதான், அவமானம் வர பண்ணுறதான் நான் உன்னோட செய்கிற உடன்படிக்கை அப்படின்னு சொல்லணும். பொல்லாத ராஜால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு பாருங்க, அவர் எவ்வளோ நல்ல ராஜா. நம்ம எவ்வளோ தீங்கு செஞ்சு கூட நமக்காக தன்னையே அர்ப்பணித்த ராஜா இல்லை? ஹலே லூயா, ஹலே லூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் எவ்வளோ நல்ல ராஜா. நமக்காக நீ நல்ல போராட்டத்தை போராடு, நீ ஓட்டத்தை முடி, நீ விசுவாசத்தை காத்துக்கோ, உனக்காக நீதியின் கிரீடம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக கிரீடங்களை வைத்து ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற தேவன் இல்லை? நமக்காக காத்து கொண்டு இருக்கிற தேவன். ஆமேன், ஆமேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ இந்த பொல்லாத ராஜா அப்படி சொன்ன உடனே சவுல் ராஜா இப்பதான் வந்து ராஜாவாக அந்த பொறுப்பெடுத்த இந்த வேலை, இந்த நேரத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு இணை மாட்டை அடிச்சு கொன்று அதனுடைய பாட்டா 12 கோத்திரங்களுக்கு அனுப்பி, என்னோடும் சாமுவேலோடும் வராதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கும் இவ்விதமாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தேவ பலத்தோட சொல்றாரு. ஏன் ஜனத்தை அவமானப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வர்றானா அவன் எனக்கு எதிரி இல்லை? ஹலே லூயா. இந்த ஆத்ம பாரம் நமக்கு வேணும். சவுலுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஏன் ஜனத்தை என்ன வேணா பண்ணிட்டு போன்னு விட்டுருக்கலாம்ல? இல்லை, என்னுடைய ஜனம். அப்போ இந்த ஆத்ம பாரம் நமக்கு வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, நான் பார்க்கிற என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, உறவினருக்கு, என்னுடைய தெருவில் இருக்கவங்களுக்கு, இவர்களுக்கு, என்னுடைய தேசத்தாருக்கு இப்படிப்பட்ட நிந்தைகளும் அவமானங்களையும் கொண்டு வரக்கூடிய இந்த பிசாசின் கிரியைகள் செயலிழந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் தேவ பலத்தோடு. இங்க பாருங்க, சவுல் சூப்பரா அந்த தேவ மனுஷனாகிய சாமுவேலோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செயல்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். என்னோடு பின்னாடி வராதவனுடைய வீட்டுல இருக்க எல்லா ஆடு மாடுக்கும் இப்படிதான் வெட்டி போட்டுருவேன்னு சொல்றாரு. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அந்த வசனத்தை பார்த்தோம்னா 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு வர்றாங்க. பாத்தீங்களா? அந்த ஒருமனம் எப்போ வருது? கர்த்தருடைய ஆவி இருக்கும் இடத்துல ஒருமனம் உண்டு, விடுதலை உண்டு. ஆமேன், ஆமேன். சோ இப்படி அவர்கள் கிளம்பி போறாங்க. சோ அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அப்படி அவங்க போறாங்க. அப்படி அவங்க போகும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வந்து கட்டளையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உடனே அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். அவங்க சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததனால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வர்றாங்க. ஒருமனப்பட்டு வரும்போது அங்கே வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் அங்கே செயல்படுகிறார், ஒரு பெரிய வெற்றியை அருளுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் என்ன பண்றாரு, சவுல் ராஜா என்ன பண்றாரு, சமாதான பலியை செலுத்தி மக்கள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறார். இதுதான் ஒரு அழகு இல்ல? தேவ பிள்ளைகளுக்கு அழகு இப்படிதான். ஆமேன். நம்ம குடும்பத்திலேயும் கூட பிசாசினுடைய கிரியைகள் செயல்பட்டுச்சுன்னா, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்ல உறவினர்களுடைய வாழ்க்கையில எங்கனாலும் சரி, அப்ப நம்ம அதற்கு எதிர்த்து நின்று தேவ பலத்தோடு நிற்கும்போது கண்டிப்பா ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இந்த சவுல் ராஜா சண்டையிட போகும்போது ஒரு கூட்டத்தார் அவனுக்கு காணிக்கை கொண்டு வரவும் இல்லை, அவனை வந்து அசட்டை பண்ணாங்க. அப்போ அந்த விஷயத்த இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் சொல்லிட்டு அசட்டை பண்ணாங்க. அந்த நேரத்துல சவுல் காது கேளாதவர் போல இருந்தாரு. அதுக்கடுத்து அதை வந்து இப்ப அந்த ஜனங்கள் சொல்றாங்க, சவுலையா, நீங்க சவுல் ராஜாவே, உங்களை இந்த மாதிரி அசட்டை பண்ணாங்களா, அவங்கள நாங்க கொன்றவா அப்படின்னு கேட்கிறேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, இல்ல வேணாம், இன்னைக்கு நல்ல நாள், இந்த நாள் வெற்றியின் நாள், இதுல யாரையுமே கொல்லக்கூடாது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம், பரவாயில்ல சொன்னா என்ன, அந்த ஒரு ஜென்டில்னஸ் வருது பாத்தீங்களா? இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
வேண்டும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்குமானால் எளிதாக மன்னித்திருவோம், எளிதாக அவர்களை விட்டு விடுவோம். எளிதாக நம்ம வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். தேவையற்ற குப்பையெல்லாம் பிடிச்சு வச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குதான்னு யோசித்து பார்ப்போம். அவங்க அப்படி சொன்னாங்க, அன்னைக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி என்ன அசட்டை பண்ணிட்டாங்க, இப்படி மூஞ்சிய சுளிச்சிட்டு போனாங்க. அவங்க பாவம் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்குன்னு முகத்தை கூட இப்படி செஞ்சு சுளிச்சிட்டு போயிருப்பாங்க. என்ன பார்த்து தான் அப்படி சொன்னாங்க, என்ன பார்த்து மட்டும் பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, எங்க பாஸ்டரும் அப்படித்தான், அவங்க இப்படித்தான், இவங்க இப்படித்தான் சொல்லி என்னென்ன குப்பைகள் இருக்கோ அந்த குப்பை எல்லாத்தையும் தூர எறிங்க. ஆமென். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். கண்ட கண்ட தேவையில்லாத காரியங்கள் என்னைக்கோ செஞ்சது 10 வருஷம் முன்னாடி நீங்க இப்படிதானே செஞ்சீங்க, நீ இப்படிதானே செஞ்ச, நீ இப்படிப்பட்டவ தானே, நீங்க இப்படிப்பட்டவங்க தானே, அது எல்லாத்தையும் தூர எறிங்க. ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம் பலன். அந்த ஆவியானவருக்குள்ளான அந்த களி கூறுதலும் மகிழ்ச்சியையும் நம்ம விடவே கூடாது. எந்த ஒரு காரியத்துக்காக அந்த குப்பைகளுக்காக அந்த மகிழ்ச்சியை நம்ம விடக்கூடாது. அந்த காரியங்கள் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு விட வேண்டும். காது கேட்காதவர்கள் போல இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த இங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதம் ஒண்ண இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் செய்கிறார். பொதுவாகவே அற்புதங்கள் தேவனிடத்தில் மனிதனை சேர்க்கக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். அந்த அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதன் மூலமாக மேபி கர்த்தர் செய்யலாம். அந்த மனிதனை நம்ம ஹைலைட் பண்ணவே கூடாது. கர்த்தரை தான் நம்ம எப்பயுமே ஹைலைட் பண்ண வேண்டும். ஸோ அதை வந்து நம்ம இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு நீங்களா தான் கேட்டுக்கிட்டீங்க. அது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். ஆனா நீங்க கேட்டதுனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். இதற்கு அடையாளமாக, நீங்க செஞ்ச பொல்லாப்புக்கு அடையாளமாக இன்றைக்கு இடியோடு கூடிய பயங்கரமான மழை பெய்யும். எப்போ? இந்த கோதுமை அறுப்பின் காலத்துல மழையே பெய்யாது. ஆனா மழை இன்னைக்கு பெய்யுன்றாரு. அதே மாதிரி அவர் சொல்லி முடிச்சதோட மழை பெய்யுது. அப்ப இவங்கெல்லாம், ஆமா நாங்க தான் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இனிமே செய்ய மாட்டோம், நாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். சோ நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, உங்களுக்கு யாராவது ஜெபிச்சு கூட அற்புதம் நடந்திருக்கலாம். ஆனா அந்த ஜெபித்தவர்களை நம்ம ஹைலைட் பண்ணவே கூடாது. எப்பயுமே நம்ம யாரை ஹைலைட் பண்ணணும்? கர்த்தரண்டை இன்னும் நம்ம சேருவதற்கு ஏதுவாகத்தான் அந்த காரியம் நம்மை நடத்தணுமே தவிர, மனிதர்களை மனிதர்களை வந்து ஹைலைட் பண்ணக்கூடாது. பொதுவா நம்ம பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஊழியக்காரர்களை கூட நம்ம அதிகமா வந்து ஹைலைட் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து நம்ம அப்படியே பார்த்தோமானால் அந்த 13ஆம் அதிகாரம் இதுலலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியம் வருது. பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு வராங்க. சவுல் ராஜாவாகி ஃபர்ஸ்ட் யுத்தத்துல ஜெயிச்சிட்டாரு. அந்த அந்த ராஜாவை, அந்த அமலேக்கியனை வந்து ஜெயிச்சிட்டாரு. அம்மோனிய ராஜாவை ஜெயிச்சிட்டாரு. நாகாஸ் ஜெயிச்சிட்டாரு. இப்ப 2வது யுத்தம் வருது. யாரு? பெலிஸ்தன் வர்றான். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட யுத்தம் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, கொடூரத்துக்கு பெலிஸ்தர்கள் 30,000 ரதத்தோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு கூட மிக்மாசிலே பாளையம் இறங்குகிறார்கள். ஆனா இந்த ஆப்போசிட்ல இருக்கிறார் பாருங்களேன் சவுல், இவரோடு கூட 600 பேர் இருக்காங்க. எவ்வளவு கொடூரத்துக்கு இருக்கு பாருங்களேன். இங்க 30,000 ரதங்கள்னா அப்படி எப்படி சொல்றது, AK-47 விட பயங்கரமான விஷயங்கள் இல்ல. அப்படிப்பட்ட ரதங்கள்ல வர்றாங்க. எத்தனை பெரிய கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள். ஆனா இங்க மொத்தமே 600 பேர் தான். சவுல் பிளஸ் 600 பேர், இவ்வளவு பேர் தான் இங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆஹ் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சவுல் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் யுத்தத்துல தான் அவர் ஜெயிச்சார். இந்த 2வது யுத்தத்துக்கு வரும்போதுவே அவர் தேவனை விட்டு அப்படியே விலக ஆரம்பிச்சிட்டார். தனக்குள்ள அந்த பெருமை, ஆகா நான் என்ன பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெருமையும் மேட்டிமையும் அவரிடத்துல வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஸ்பாவ கோளாறெல்லாம் நமக்கு வரவே கூடாது. எப்பயுமே கர்த்தர் வெறுக்கிற ஒரு முக்கியமான காரியம் பெருமை. எனக்கு 10 வீடு இருக்கு, எனக்கு 10 ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லியோ, எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, அது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை குறித்தும் நம்ம பெருமைப்படக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பைபிள்லயே எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னா பெருமை உள்ளவர்களுக்கு தான். அது நம்ம பிள்ளைகளை வைத்தோ, நம்ம குடும்பத்தை வச்சோ, நம்ம படிப்பை வச்சோ, பணத்தை வச்சோ, எதை வச்சு பெருமைப்பட்டாலும் அடி நிச்சயம். ஸோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். ஆமென்.
ஏன்னா பிசாசையே அவன் பெருமைப்பட்டனால தான் அடிச்சு உதைச்சி கீழே தள்ளினாரு. ஸோ பெருமை எதுலையாவது இருக்கா? இன்னைக்கு நைட்டு தூங்க முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பாருங்க. எங்கேயாவது நான் பெருமையா நடந்தேனா, பெருமையா பேசினேனா, இல்ல மனசுக்குள்ள பெருமையா நினைச்சுக்கிட்டு வெளியில தாழ்மையா ஆக்ட் பண்ணனா, அப்படிலாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு இந்த மாதிரிலாம் சில கோளாறுகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டும். ஆமென். பெருமை எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்போ இந்த ஒரு சூழ்நிலை வருது. இது இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாமுவேல் ஐயா சொல்லிட்டாரு, "நான் வர்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் காத்து காத்து பார்க்குறாரு. சவுல் காத்து காத்து பார்க்குறாரு. இப்ப என்ன ஆச்சு? எதிர்ல இருக்கிற குரூப் பெருசாயிடுச்சு. ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. போர் வீரர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க. எல்லாம் வெல் எக்யூப்டா இருக்காங்க. உடனே இவர் என்ன இந்த ஜனங்கள், இந்த சவுலோடு கூட இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. கெபிகள்லயும் குகைகள்லயும் முட்காடுகளுக்குள்ளேயும் ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியோ தோல்வி உறுதி. ஏன்னா அங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஆள் கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அந்த பெலிஸ்தன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெலிஸ்தர்கள் விவரமா எவ்வளோ ட்ரிக்கியா இருக்காங்க பாருங்களேன். நம்ம பிசாசின் கிரியைகள் எப்படி ட்ரிக்கியா இருக்கு பாருங்க. தந்திரம் தான். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு கொல்லன் கூட இராதபடிக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு கொல்லன் இருந்தால் தானே பட்டயங்களெல்லாம் அடிக்க முடியும், துருவெல்லாம் போக வைக்க முடியும், அதை வந்து ஷார்பன் பண்ண முடியும், எல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அந்த யுத்தத்துக்கு ஆயுதங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பட்டயங்களை செய்வதற்கு கொல்லனே இல்லை. கொல்லனை பிடிச்சி போய் வச்சுட்டான். அவன் கொன்று தான் போட்டானா, தனக்கு வச்சுக்கிட்டானான்னு தெரில. அது நிமித்தமாக இங்கே இருந்த இந்த 600 பேர்த்து கூட கையில் ஒரு வாள் கூட கிடையாது. வெறும் சவுல்கிட்டையும் யோனத்தானிடம் மட்டும்தான் பட்டயமே இருந்துச்சாங்க. வேற ஒருத்தர்கிட்டையுமே இல்லை. எவ்வளோ புவரான ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்காங்க பாருங்களேன். ஆனாலும் கூட கர்த்தர் இவர்களோடு இருந்தார். ஏன்னா சாமுவேல் ஐயா வந்துடுறாரு. வந்துட்டு இந்த சவுல 2 திட்டு திட்டிட்டு எதுக்கு இப்ப அவசரமா எல்லா பலியையும் செலுத்துற, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணிட்டாரு சவுலு. ஏன்னா எதிரிகளை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. மக்கள்லாம் பிரிஞ்சு ஓடுறாங்க. எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. என்ன பண்ணன்னு தெரியல. சரி இந்த பலிகள்லாம் வேற செலுத்தினா வேணா நம்ம ஜெயிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சமாதான பலி, ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி படையில போட்டுறாரு. அந்த மாதிரி பண்றாரு இவரு. ஆனா இவருக்கும் தேவனுக்கும் ஐக்கியமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. உறவே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு செய்யணுமே, ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு சடங்காச்சாரம் போல அவர் இங்கே செய்கிறத பார்க்கிறோம். அப்புறம் தான் சாமுவேல் ஐயா வந்துட்டு சத்தம் போடுறாரு, நீ செய்யறது தப்பு, நீ செய்யக்கூடாததெல்லாம் நீ செய்யறன்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்த்தா அதுக்கு பிறகும் கூட அந்த தேவனுடைய பெரிதான கிருபையினால இங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, யோனத்தான் போறாரு. யோனத்தான் உண்மையிலே சான்ஸே கிடையாது. யோனத்தானுடைய ஆயுததாரி. யோனத்தான் இருக்கிறது ஒரே ஒரு பட்டயம். அவருக்கு தெரியுது நம்ம அப்பா ஒன்னுக்கும் வேலைக்கு ஆக மாட்டாரு. ஆனா யோனத்தானுக்குள்ள இருந்த விசுவாசம், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம். போறாரு, தன்னுடைய வேலைக்காரனோடு கூட போறாரு. எதிரிகள் இருக்கு அவ்வளவு பெரிய இடத்துக்குள்ள போறாருங்க. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், ஐயோ அவ்வளோ பெரிய பிசாசனுடைய கிரியை அங்க இருக்கு, நம்ம எப்படி அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்காக எப்படி நம்ம ஜெபிக்கிறது, நம்மளை தாக்கிருமோன்னு நினைக்கிறோம் இல்ல பல வேலைகள்ல. இல்ல 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 சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு, அவைகள் ஒன்று முன்னை மேற்கொள்ள மாட்டாது, அது நம்மை ஜெயிக்காது, அது நம்மை கடிக்காது, அது நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம தான் அதை ஜெயிப்போம் சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நேராக யோனத்தானும் ஆயுததாரியும் போறாங்க. இங்க பாருங்களேன், இந்த யோனத்தான் எவ்வளவு தேவனோட ஒரு ஐக்கியம் உள்ளவரா இருந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். இவர் சொல்றாரு, இவரு அந்த யோனத்தானுடைய ஆயுததாரி பிளஸ் காட், இவங்க 3 பேரும் ஒரு ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்றாங்க. ஒரு சீக்ரெட் ஃபார்முலா வச்சுக்கிறாங்க. என்னன்னா இவர் சொல்றாரு, யோனத்தான் சொல்றாரு, ஆண்டவரே இப்ப நான் போறேன், அந்த அவ்வளோ பெரிய மனநலத்தினான ஜனம் எல்லா இதோட யுத்த களங்களோடையும் இருக்குது. அது வந்து நான் இப்படி போகும்போது ஏறி வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஏறி போவோம், நீங்க எங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னா நாங்க இங்க நிப்போம், தோத்து போயிருவோம்னு சொல்லலை, நிப்போன்னு தான் சொல்றாரு. ஆனா அதே மாதிரி இவங்க 2 பேரும் போகும்போது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எதிரிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெலிஸ்தர் ராணுவத்தினர் என்ன பண்றாங்க, வாங்க வாங்க ஏறி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே வேர்டு சொல்றாங்க. இவங்க போன உடனே பார்த்தோம்னா அதே வேர்டு சொல்றாங்க. ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு, சாரிப்பா. அதே வேர்டு சொல்றாங்க. உடனே இவங்க ஏறி போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அருமையா அந்த இடத்துல அநேகர் அந்த யோனத்தானுக்கு முன்பாக அவர்கள் எல்லாம் மடிந்து விழுந்தார்கள்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14:14 போட்டு 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். இந்த பழைய காலத்து சினிமாலெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு அடி அடித்தோடனே அப்படியே போய் பறந்து போய் விழுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி அரையேர் நிலத்தில் அப்படியே போய் அவ்வளோ பெரிய இடத்துல போய் அவங்க சிதறி விழுகிறத நம்ம பார்க்கிறோம்.
அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாருங்களேன், இங்க கர்த்தர் செயல்படுகிறார். 14:15 என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பெரிய பயங்கரம். அது என்னன்னா, தேவனால் உண்டான பயங்கரம் உண்டானது. பூமியும் அதிர்ந்தது. பூமி வந்து அதிர்கிறத நம்ம பார்க்கிறோம். பூமி அதிருது. அந்த எதிரிகளுக்கு பயமும் திகிலும் பிடிக்குது. அப்ப என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துடுறாங்க. பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா இப்படிதான் ஆகும். எதிரிக்கு மண்டை காய்ச்சலாயிரும். மண்டை குழப்பமாகி அவன் என்ன பண்றேன்னே தெரியாம அவன் மூளை குழம்பி அவனே செத்துருவான். அழிந்து போய் விடுவான். எப்போ? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணனா, யோ அந்த இந்த யோனத்தானுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அதோடு யோனத்தானுடைய விசுவாசத்தின் கிரியைகளை பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இங்க விசுவாசத்தின் கிரியையை பார்க்கிறாரு. கிரியையோடு கூடிய யோனத்தான் விசுவாசத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் உதவி செய்கிறார். வந்து அப்படியே நிலத்தையே நடுங்க வைக்கிறார். இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. மைண்டு குழப்பமாயி ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மொத்தமா செத்து போயிடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க எல்லாம் பாத்துறாங்க. சவுல் ராஜா அங்கிருந்து பாக்குறாரு, என்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களே சாகுறாங்களேன்னு சொல்லிட்டு இது நடந்துகிட்டு இருக்கும் போதே உள்ள புகுறாங்க. புகுந்து போய் யுத்தம் பண்ண சொல்றாரு. இப்போ கூட இந்த சவுல் ராஜா ஒரு விஷயம் சொல்றாரு, யாரும் சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் மேல் உங்களுக்கு ஆணை, இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்றாரு. இது எதுக்கு கொடுத்தாருன்னே தெரியல. இப்படி ஒரு அர்த்தமற்ற வீணான மதியற்ற காரியத்தை வந்து அவர் செய்கிறத பார்க்கிறோம். சவுல் செய்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதன் எப்ப கர்த்தரை விட்டு விலகுறானோ, அதுக்கடுத்து அவன் செய்யறது எல்லாமே மதிகெட்ட காரியங்களாகவே போகும். அதோட கன்டினியூவேஷன். ஏன்னா, ஞானத்தை கொடுக்கிற தேவனை ஒரு மனிதன் எப்போ விட்டு விலகுறானோ, அதுக்கடுத்து அந்த டார்க்னஸ் தான் அவனை கண்டினியூ பண்ணும், லீட் பண்ணும். அப்போ அந்த பிசாசுக்கு புத்தி இல்லாம தான் கர்த்தருக்கு எதிர்த்து நின்னா, அந்த புத்தி இல்லாத ஸ்பாவத்தை தான் அவன் யாரெல்லாம் அவனை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பான். அதனால புத்தி இல்லாத காரியங்களை தான் அவங்க செய்வாங்க. இங்க கூட பாருங்களேன், சவுல் என்ன பண்றாரு, யாருமே சாப்பிடக்கூடாது. இது எதுக்கு இப்ப எதுக்கு உபவாசம் அறிவிச்சீங்க? தெரியாது, அவருக்கே தெரியாது. ஏதோ ஆண்டவர் அப்படியாவது ஜெயம் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையோட ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா யோனத்தான் அதை தெரியாம அவர் தேன் சாப்பிட்றாரு. அதுக்கடுத்தும் கூட அந்த மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவர் சவுல் வந்து அவன் கொல்லப்பட வேண்டும் சொல்றாரு. ஆனாலும் இல்ல இல்ல இல்ல, அந்த யோனத்தானுடைய விசுவாசத்தை நிமித்தமாக தான் இன்னைக்கு வெற்றி கிடைச்சது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாரு. அதனால யோனத்தான் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அங்க காப்பாற்றுகிறதை, ஞானமாய் ஒரு உத்தரவு சொல்கிறதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படியாக இங்க ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தந்தார், இந்த இவர்களுக்கு தந்தார். ஸோ நாமும் கூட இந்த யோனத்தானை போல அந்த விசுவாசத்தோடு கூடிய ஒரு யுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சவுலுக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த ஒரு அசுத்த ஆவியினுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குப்பா. இவனை போய் ஏன்டா ராஜாவாக்குறேன்னு. அவன் சிறுமையில் இருந்தபோது ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனா சிறுமையில் இருந்தபோது அவர் கர்த்தர் தெரிந்தெடுத்தோடனே, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் வந்தோடனே பெருமை வந்து மனிதன் வீழ்ந்து போகிறான். அல்லேலூயா. இந்த சுபாவம் நம்மை விட்டு அகல வேண்டும். இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு அகல வேண்டும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் சவுல ராஜாவாக்குனது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க இவர் பண்றத பாருங்க. சவுல் ஊர் ஊரா போய் ஜெயஸ்தம்பம் நாட்டிக்கிட்டு இருக்கிறார். நான் ஜெயிச்சிட்டேன் ஊர் ஊரா போய் எல்லாரோடையும் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. தேவனை விட்டு தான் பிரிக்கப்பட்டது, நான் தேவனை விட்டு விலைக்கு ஓடுறேன்ற உணர்வற்ற ஒரு மனிதனாக மாறி போனார். அப்ப பெருமைன்ற சுபாவம் வரும்போது இந்த மாதிரி உணர்வற்ற இருதயமாக மனிதன் மாறி போகிறான். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம், சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஆமேன். இதெல்லாம் வந்து இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பிடிக்காது. அப்ப இந்த சூழ்நிலையில இவர் சாமுவேல் வர்றாரு. வந்துட்டு சொல்றாரு, அதாவது நீ வந்து என்ன பண்ணல, அந்த ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த எல்லாம் அமலேக்கிற மொத்தத்தையும் அழிக்கணும், ஜனங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னா, இவர் என்ன பண்ணாரு, அதுல முக்கியமான செலக்டிவா சூப்பரா இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஆனா சாமுவேல் வந்து கேட்கும்போது, இந்த ஜனங்கள் தான் எடுத்து வச்சாங்க அப்படின்னு ஜனங்கள் மேல பழி போட்டுறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, உம்முடைய தேவனுக்கு, அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கோவம் வந்துச்சு சவுல் மேல. 1 சாமுவேல் 15:30 பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, 1 சாமுவேல் 15:30 கிடையாது, அதுக்கு முன்னாடியே தான். அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய தேவனுக்கு நான் பலியிடும்படி 15:15 1 சாமுவேல் 15:15 ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம் தேவனுக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள்.
என்று சொல்றாரு. அப்போ உம்முடைய தேவன், இவர் தேவன் இல்ல, சவுலுடைய தேவன் இல்ல, அவர் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறார்ன்றத இதுல நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சாம்பேல் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே போ, நீ உன்னை வந்து ஆண்டவர் ராஜாவா இல்லாதபடி தள்ளினார், உனக்கு நண்பனா இருக்கிற ஒரு நல்ல மனிதன் கையில ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இந்த சவுல் என்ன பண்றாரு, அந்த எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவர் தேவனோட ஐக்கியத்துல இருக்கிற அந்த மனிதனுடைய சால்வையை பிடிச்சுக்கிறாரு. அப்படியே இவர் நடந்து போறாரு, சால்வையை பிடிச்ச உடனே சால்வை ரெண்டா கிழியுது. அவர் சொல்றாரு, சாம்பேல் சொல்றாரு, இதே மாதிரி உன்னுடைய ராஜ்யம் கூட கிழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை தள்ளினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தையை குறித்து கொஞ்சம் கூட கவலையப்படல. என்ன சொல்றாரு பாருங்களேன், 1 சாமுவேல் 15:30 இவர் சொல்றாரு, சவுல் சொல்றாரு, நீர் மக்கள் முன்பு நீர் என்னை கனம் பண்ணுங்க, மக்கள் முன்னாடி என்ன நீ கனம் பண்ணு, நான் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட திரும்ப வரும், நான் உம் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என் கூட வாங்க. அப்போ இவருக்கு வந்து கர்த்தரை பணிந்து கொள்றதெல்லாம் விருப்பம் கிடையாது. இவர் மனசுக்குள்ளேயே இவர் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாரு. ஆனா மக்களுக்கு முன்னாடி நான் வந்து அப்படி பணிந்து கொள்ளுகிறவனாகவும் நல்லவனாகவும் உம்மால் கனப்படுத்தப்படுகிறவனாகவும், ஏன்னா உமக்கு கனம் உண்டு, நீர் என்னை கனப்படுத்தினால் மக்களும் என்னை வந்து பெரிய ஆளா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் பார்வை தான் பார்த்தாரே ஒழிய கர்த்தர் என்னை எந்த விதமா பார்க்கிறாருன்னு பார்க்கல. நாமும் கூட இன்றைக்கு மக்கள் நம்ம என்னை என்ன நினைப்பாங்க, நான் சர்ச்சுக்கு போகலன்னா இவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி செய்யலைன்னா இவங்க என்ன நான் காணிக்க இருப்பா ஒரு 500 காணிக்க கொடுக்கலன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு. நோ 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 5 காணிக்க கொடுத்தாலும் முழு மனசோட நம்ம கொடுக்கறது தான் கர்த்தர் விரும்புவார். ஸோ மக்களுடைய பார்வைக்காக நம்ம செய்யற எல்லாவற்றையும் நிறுத்தி கொள்ள வேணும். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நைட்டு தூங்க முன்னாடி மக்கள் இவங்க நல்லா நினைக்கணுன்றதுக்காக என்கிட்ட இந்த உல்டா வேலையெல்லாம் எதுவும் இருக்கா, அது எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டும். தேவையில்லாத அந்த காரியங்களை எடுத்து போட வேண்டும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை யார் கொடுக்க போறாரு, தாவீதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சித்தம் கொள்கிறார். ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு, சரி ஓகே இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் வந்து அனுப்பின உடனே இவர் அதே மாதிரி அங்க போறாரு. இந்த சவுலை வந்து தைல குப்பினாலதான், குப்பினா ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி, அதுலதான் அபிஷேகம் பண்றாரு. ஆனா இந்த தாவீதுக்கு தைல கொம்பினால் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதினுடைய குமாரன் அல்லவா இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன். அவ்வளோ அருமையான மனிதன் இந்த தாவீதுல. அவங்க அம்மா அப்பாவே அவரை வந்து வெறுத்து விட்டார்கள். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, அது சொன்னோம்னா இப்ப டைம் ஆயிரும், எதற்காக வெறுத்தாங்க தாவீத அப்படின்றத. ஸோ தாவீதை வந்து அவங்க அப்பா சகோதரர்கள் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கினார்கள். கசப்பான கீரையை கொடுப்பாங்களாம், நீ கொண்டு போன ஆட்டுல இது தொலைஞ்சு போச்சு, அது தொலைஞ்சு போச்சு, கவுண்ட் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல ஒரு கீரையை அப்படியே ஒரு கசப்பான கீரையை லைட்டா போட்டாங்கன்னா அது சாப்பாடு ஃபுல்லா கசந்து போகுமா, அதை தான் சாப்பிடணும் தாவீது, வேற வழியே கிடையாது, அதை சாப்பிட்டா வயிறெல்லாம் வலித்து வியாதி வருமா. அந்த இதெல்லாமே வந்து தாவீது வந்து சங்கீதத்துல சொல்லியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட அந்த தாவீது, பெற்றோர்கள் வந்து ஒதுக்கின அந்த தாவீது, சகோதரர்கள் ஒதுக்கின அந்த தாவீதை தான் ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் மூலமாக, இந்த பாத்தியா அவனோட சகோதரர்கள் எல்லாம் ஆளு அப்படியே ஹைட் அண்ட் வெயிட்டா ஸ்மார்ட்டா அப்படியே டீக்கா இருக்கான், இவெல்லாம் தூக்கி போடு, மனுஷன் பாக்குற மாதிரி இந்த டீக்கு ஸ்மார்ட் அழகெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், தூரத்தல்லு, என் பிள்ளை ஒருத்தன் அங்க இருக்கான் பாரு, ஆடுகளின் நாற்றம் அவன் மேல இருக்கு, ஆனா அவனுக்குள்ள நான் இருக்கிறேன், கூட்டிட்டு வா தாவீதன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம எந்த ஆழத்துல இருந்தாலும் சரி, புழுதியில இருந்தாலும் சரி, குப்பையில இருந்தாலும் சரி, நம்ம உயர்த்தி கோபுரத்துல வைக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஆமென். அந்த கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம உயர்த்தி உன்னதத்துல வைப்பார், நமக்கு எட்டாத உயரமான இடத்துல வைப்பார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அப்படிங்கிறாரு. அழைச்சிட்டு வந்த உடனே சகோதரர்கள் நடுவிலே தைல கொம்பினால் அபிஷேகம். வேற லெவல்ல பாருங்களேன். ஹல்லேலூயா. வெறுத்தவங்க ஒதுக்குனவங்க முன்னாடி ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். தாவீதின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அப்போ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சவுல் அந்த அசுத்தாவினால் அவர் பாதிக்கப்படுகிறார். அப்போ அவர் ஈட்டியை வச்சு எஞ்சிருவார், அந்த எஞ்சு கொள்ளுவர் எதிராக இருக்கவங்கள. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கிண்ணறக்காரனை கூட்டிட்டு வாங்க, கீத வாத்தியம் வாசிக்கிறவனன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ தாவீதை கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போனோடனே இவர் வாசிக்கிறாரு, இவர் அந்த இது கிண்ணறம் வாசிக்கிறாரு, ஹார்ப்பு வாசிக்கிறார். வாசிக்க வாசிக்க சவுளுக்குள்ள இருந்த அசுத்தாவி வெளியே போச்சுங்க.
நான் ரொம்ப நாள் யோசித்தேன், இவர் வாசிக்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தா எப்படி அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி போச்சு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு விடை வந்து இதுல சங்கீதத்துல இருக்கு. என்னன்னா, தாவீதே சொல்றாரு, தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் அப்படின்னு சொல்றது. தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலம். அப்போ அவர் அப்படியே தேவனோடு தன்னை கனெக்ட் பண்ணி தேவனை துதித்து கொண்டே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றாரு. அந்த மியூசிக்ல தேவ அபிஷேகம் இருக்கு. அதை கேட்கிற மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த அவனை ஆட்டி படைக்கிற அந்த அசுத்தாவி வெளியே ஓடுது. இன்னைக்கு நாமும் கூட தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக தேவனை உள்ளத்துல துதிச்சு தியானிச்சுக்கிட்டே கை தட்டினோம்னா கூட அந்த கை தட்டுதலின் சத்தத்துக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற தீய காரியங்கள், அசுத்த கிரியைகள் எல்லாமே ஓடுங்க. ஆமா, அல்லேலூயா, உண்மைதான். நீங்க மனசுக்குள்ள அந்நிய பாஷை பேசிக்கிட்டே, டங்ஸ்ல பேசிக்கிட்டே வெளியில தமிழ்ல பேசுங்க, அது வித்தியாசமா இருக்கும். ஆமேன். சூழ்நிலைகள் மாறும். அமேன், அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும், சாரி, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம பார்த்தோன்னா, அடுத்து நம்ம அந்த தாவீது கோலியாத்தினுடைய அந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். கோலியாத்து 3 மீட்டர் உயரம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கே அவர் விண்டோலேயே கை காட்டிட்டு நடந்து போவார். அவ்வளோ உயரமான ஒரு மனிதன். அப்போது அவன் சிறு வயதுலேருந்து யுத்த வீரனாக இருக்கிறான். அவனுக்கு வந்து பெருமை, மேட்டிமை எல்லாமே இருந்துச்சு. இஸ்ரவேலின் தேவனை சபிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உடைய, சிவந்த மேனியும் உடைய நம்ம ஆளு தாவீது தேவனை இருதயத்துல பதித்து அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு இருக்கிற அந்த தாவீது வந்து நிக்கிறான் பாருங்க. அழகா அந்த தைல கொம்பு அபிஷேகம் கொடுத்த போதே பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்தார்னு வேதம் சொல்லுது. அந்த தேவ பலத்தோட, சேனைகளின் கர்த்தரோட பலத்தோட நிக்கிறான். ஆளு சுண்டெலி மாதிரி, சுண்டக்கா மாதிரி இருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். அங்க எதிர்த்தாப்புல மாமிச மலை மாதிரி இருக்கான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது இருள். அப்போ நமக்கு விரோதமாக ஒரு காரியம் வந்துச்சு, நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், அவங்களுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறாரா? நமக்கு எதிராக இருக்கவங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? அப்போ கிறிஸ்து இருக்கிறாங்கன்னா அப்ப நம்மகிட்ட என்ன தப்புன்னு நம்ம பார்க்கணும். அவங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை அந்த ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க வேண்டியது அவசியம். இங்க நம்ம பார்த்தோம்னா தேவ பலத்தோடு அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த கவன் கல்லை வச்சு எரிகிறாரு தாவீது. எரியும் போது அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில் பட அவன் அப்படியே விழுகதான் செய்யறான். சாகலை, விழுகதான் செஞ்சான். விழுந்த உடனே அவனுடைய பட்டயத்தை எடுத்தே அந்த கோலியாத்தை கொள்ளுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் நம்ம தேவ பலத்தோடு செயல்படும் போது பிசாசு என்ன பண்ணுவான்? உணர்வற்றவனா போவான். சரி, இப்பதான் கொஞ்சம் வேலை விட்டுச்சேன்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்த்து நின்ற இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த காரியம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அரைகுறையா விட்டுட்டு திரும்பி போனீங்கன்னா மயக்கம் தெளிச்சு 5 நிமிஷத்துல எந்திரிச்சு வந்துருவாப்ல கோலியாத்து. அப்ப என்ன பண்ணும்? தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். விட்டாப்படியான ஜெபம். அந்த ஒரு காரியத்துல பரிபூர்ண முழு முடிவும் தெளிவும் வரும் வரை ஜெபித்து கொண்டே இருக்கணும். முற்றிலும் அதை அழித்து போடும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். அமேன், அல்லேலூயா. அப்போ அந்த கோலியாத் அங்க செத்தான் பாருங்களேன். அந்த அந்த இடத்துல வச்சுதான் ஒரே வெட்டு தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சாரு. அந்த இடம் தான் கொல்கதா மலை. அமேன், ஹல்லேலூயா. அந்த இடம் தான் கொல்கதா மலை. அந்த இடத்துல தான் எப்படி தாவீது கோலியாத்தினுடைய தலையை வெட்டி புதைத்தாரோ, அந்த இஸ்ரவேலுக்கு இருந்த பெரிய எதிரியை அழித்து போட்டாரோ, அதுவரை கலங்கடித்து கொண்ட எதிரியை கொன்று போட்டாரோ, அதே மாதிரி மரண பயத்தினாலும் நியாய பிரமாணத்தினாலும், அதாவது இவன் பாவம் செஞ்சான் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிற அந்த பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கி போட்டதும் அந்த கொல்கதா மலை தான். அதே இடத்துல தான் கர்த்தருடைய அந்த சிலுவையில கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆமேன். அப்போ இதுவரைக்கும் 40 நாளும் கோலியாத் வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தான். இவர்களெல்லாம் பயந்து அரண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தாவீது ஜெயித்த பிறகு இப்போ அந்த பெலிஸ்தர்களை இவங்க துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வெற்றி இவர்களுக்கு, தாவீதின் பக்கம் வெற்றி. இன்றும் கூட நம்ம பல காரியங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான் பிசாசு. ஆனாலும் இப்ப நம்மள பண்ண முடியாது. நம்ம தாவீதின் குமாரா நம்ம இயேசு கிறிஸ்துவோட சைட்ல இருக்கும்போது நாம தான் ஜெயித்தவர்கள். ஏன்னா பிசாசின் தலை நசுக்கப்பட்டது ஆஃப்டர் த குரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிசாசை தொலைச்சிருவேன், என் குடும்பத்துல வந்த தோலை உரிச்சிருவேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பாலே போனா அது போய் தான் ஆகணும். ஆமே, அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அதுதான் நமக்கு பயப்படும். பேய்களும் நம்மை கண்டு நடுங்கும் இல்ல.
அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க, நோயை விரட்டுவாங்க, எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாங்க. சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அவங்கள அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியாக தேவன் நமக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, என்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை தடிச்சுக்கோ, சத்தியம் என்னும் இடைக்கட்சியை அணிந்துக்கோ, ரட்சிப்பெண் தலைசீராவை போட்டுக்கோ, நீதி என்னும் மார்க்க போட்டுக்கோ, ஆயத்தன்ற பாதரட்சியை போட்டுக்கோ, என்னுடைய வஸ்திரம் இந்தா அப்படின்னு சவுல் வந்து தாவீது கொடுத்து செட் ஆகல. ஆனா தாவீதின் குமாரன் நமக்கு கொடுக்குற அந்த ஆவிக்குரிய வஸ்திரம், ஆர்மர், அது அந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் நமக்கு கரெக்டா செட் ஆகும்ல. இந்த வஸ்திரங்களை கொண்டு பிசாசை நம்ம ஜெயிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. நம் குடும்பங்களை இன்னுமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்து முடிக்கலாம்.